அசத்தலான ஆல்மண்ட் குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு 275 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாம். பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டாலே ஆல்மண்ட் ஃப்ளார் ரெடி ஆயிரும். ஆனால் நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணுறேன். அர்பன் பிளாட்டர்ன்ற பிராண்ட். இது அமேசானில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். அது கூட 80 கிராம் பவுடர் சுகர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட 25 கிராம் கோகனட் ஃப்ளார். இப்போது இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் எடுத்துக்கலாம். இது கார்னிஷ்க்கு. ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பீட் பண்ண நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ரூம் டெம்பரேச்சரில் பட்டரை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணால் நல்ல சாஃப்டாக பீட் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும். இது கூடவே இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சுகரையும் பட்டரையும் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிடுங்க. எல்லாமே ஒன்றா சேர்த்து பீட் பண்ண வேணாம். பட்டர் கூடயே இந்த மாதிரி பவுட்ரு சுகரை பீட் பண்ண விட்டு இது கூட நம்ம என்னென்ன சேர்த்துக்கிறோன்னா பாதாம் ஃப்ளார், ஆல்மண்ட் ஃப்ளாரையும் அது கூட கார்ன்ஸ்டார்ச்சை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் மாவு இருக்கட்டும், ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த பாதாம் மாவாக இருக்கட்டும், தேங்காய் மாவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே க்ளூட்டன் கிடையாதுங்க. ஸோ நமக்கு ஒட்டி இறுக்கமாக கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கப்பக்கிழங்கோட மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட தேங்காய் மாவையும் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஷேப் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதை வெளியே எடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. அதை வச்சு எல்லாமே ஒரே அளவுக்கு திக்னஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பேக் பண்ணும்போது ஒன்று வேகமாகவோ ஒன்று கம்மியாகவோ குக் ஆகாமல் நமக்கு ஈவனாகவும் இருக்கும் பார்க்கவே. நீங்கள் வெயிட் மிஷினில் இல்லாட்டி ரவுண்டாக வெயிட் எடுத்து ரவுண்ட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதான் திக்னஸ் தேவையானது. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம பேக் பண்ணலாம். நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் நம்ம இதை உள்ளே வச்சிடலாம் குக்கீஸை. இப்போ நம்ம 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி அசத்தலான நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் குக்கீஸ் ரெடி. இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இந்த குக்கீஸ். பட் டேஸ்ட்டுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்பவே அசத்தலான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஹரிணி.